ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் ஸ்மார்ட் பெனிஃபிஷரிஸ் ட்ரஸ்ட் மூலமாக பயன்பெறும் ஒரு அற்புதமான ஒரு பக்தரை பற்றி, அவருடைய அனுபவங்களை பற்றிய ஒரு நேர்காணலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடன் கலந்து தம்முடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருப்பவர் திரு ரமேஷ் அவர்கள். நமஸ்காரம் ரமேஷ் சார். நமஸ்காரம், ரமேஷ் சோமநாதன். எங்க இருக்கீங்க? எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க? நான் வந்து மடிப்பாக்கம் இருக்கேன். சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை. சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன். ஆமா, ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கா. சரி. 2 பொண்ணு. பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. பெரிய பொண்ணு மாப்பிள்ளை இங்க இதுல குஜராத்ல இப்ப வேலைக்கு போயிருக்காரு. சரி. ஆமா. 2வது பொண்ணு இங்க மிஸ்டர் கூப்பர்னு சொல்லிட்டு டிஎல்எஃப்ல ஒரு ஆபீஸ் இருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. சரி, அவங்க பேர் என்ன? யாரு? பெரிய பொண்ணு பேரு நாக புஷ்கலாஷினி. சரி. 2வது பொண்ணு அபிராமி. 2வது பொண்ணு அபிராமி. ஓகே. அவங்க 2வது பொண்ணுக்கு தான் இப்ப கல்யாணம் இல்லையா? ஆமா, 2வது பொண்ணுக்கு தான் கல்யாணம் இப்போ. ஓகே. என்னைக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்க? ஜூன் 25. எங்க சென்னையில தான் இல்லையா? நங்கநல்லூர்ல ஜெயின் ரங்கநாயகி கல்யாண மண்டபம் சொல்லி நங்கநல்லூர்ல இருக்கு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். 2 பொண்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி இது பண்ண போறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது விஷயமா உங்களுக்கு வந்து ஜிஆர் மாமாவை வந்து அணுகணும் அப்படிங்கறது எப்படி தோணித்து? உங்களுக்கு யாரு டைரக்ட் பண்ணினா, கைட் பண்ணினா? நான் வந்து இங்க ஒரு சென்னையில வந்து ஆழ்வார்பேட்டில் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்க ராம்குமார்னு சொல்லி. சரி. அவர் வந்து அந்த சிந்துஜா மேடம் சொல்லி அவர்கிட்ட சொல்லி. ஓகே. சிந்துஜா சந்திரமௌலி இல்லையா? ஹரிகத்தை எல்லாம் சொல்லுவாங்களா? ஓகே. எனக்கு அவளை பார்த்ததுல நானு. இவர் வந்து எனக்கு கொடுத்து இவாளை நீ போய் பாரு, இதுல போய் சரணாலயம்னு இங்க இருக்கு. அதுக்கப்புறம் உங்களை பவித்ரா அவங்க பார்த்து அவள்கிட்ட பேசினேன். அவ வந்து எனக்கு கைட் எல்லாம் பண்ணா எனக்கு. சரி. அவளை போய் பார்த்துட்டு சரணாலயத்துல போனோம்னா அவ மாமா ரொம்ப இது பண்ணி, கோபால் மாமான்னு ஒருத்தர் வாங்கிட்டு எல்லாம் இது பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அன்னைக்கு இதெல்லாம் பண்ணி சொல்லி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி. அப்புறம் ஜிஆர் மாமாவை நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? நேர்ல பார்த்தது இல்லை. அன்னைக்கு கூட பார்த்தது. இதுவரை அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டது இல்லை இல்லையா? சரி. அதுதான் பெரியவாளோட சங்கல்பம் இருந்தா மாமா கிட்ட மகா பெரியவா சொல்லியிருக்கா, கர்மா கழிஞ்சு நிஜமான பக்தாள் உன்னை தேடி வருவா, அவளுக்கோசரம் நீ பிரார்த்தனை பண்ணு, உன் மூலமா அவளுக்கு நான் அனுகிரகம் பண்றேன், குரு பூஜை பண்றதுக்கு எந்த விதமான அனுகிரகமும் நான் பண்றேன்னு சொல்லியிருக்கா. சோ சரணாலயத்துக்கு உங்களால போக முடிஞ்சது. மாமா வந்து இந்த சரணாலயம் வழியா கொடுக்கற இந்த திரவியம் அப்படிங்கிறது ஒரு வெறும் ஒரு உங்களுக்குன்னு ஒரு பண்ற ஹெல்ப்பை தாண்டி பெரியவா அனுகிரகமும் மாமா ஆசீர்வாதமும் பரிபூர்ணமா அந்த குழந்தைக்கு இருக்கு, உங்க ஃபேமிலிக்கு இருக்கு. சோ இந்த விஷயத்துல உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சதுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம். இது வந்து சொல்லுங்க. என்னால வந்து பினான்சியல் பிசிக்கலா அங்க போய் ஏதாவது உதவி வேணும், பிசிக்கலா ஆல்ரெடி ஹெல்ப் வேணும்னா போய் வந்து கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து நீங்க கோபால் மாமாட்ட சொன்னீங்கன்னா அவர் அதுக்கு இது பண்ணுவாரு. இது வந்து நம்ம ஸ்ரீ மகா பெரியவர் அருள் ட்ரஸ்ட் ஸ்மார்ட்னு சொல்லுவோம். இந்த ட்ரஸ்ட் வந்து மகா பெரியவா சங்கல்பத்துல ஒரு அனுஷம் மணிக்கு மாமா இதை ஆரம்பிச்சு ஒரு சில வருஷங்கள் ஆறுது. அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் உலகம் பூரா குரு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குரு பூஜை பண்றதுக்கு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து மாமா வந்து மனமுருகி இவாளுக்கோசரம் பிரார்த்தனை பண்றோம். அந்த பிரார்த்தனை பண்ணி டிவோட்டிஸ்கோசரம் பெரியவா கிட்ட இருந்து உத்தரவு வாங்கி நீங்க 9 வாரம் குரு பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளவு சிம்பிளா அது வந்து அவங்க நம்ம வீட்டுல ஆத்மார்த்தமா பிரம்ம முகூர்த்தத்திலயோ பிரதோஷ காலத்திலயோ நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி முதல் தடவை 9 வாரம், அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் எப்பெல்லாம் தேர்ஸ்டேஸ் பண்ணணும்னு தோன்றதோ பண்ணலாம். இது வந்து நமக்கு ஒரு பெரியவா கிட்ட ஒரு நெருக்கத்தை கொண்டு வர்ற ஒரு விஷயம். சோ அந்த நெருக்கத்தை உணர்ந்த டிவோட்டிஸ் எல்லாம் உலகம் பூரா அவங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயங்கள். அண்ட் இதுல என்னன்னா இந்த மாதிரி நமக்கு திரவியம் எல்லாம் இந்த ட்ரஸ்டுக்கு கொடுக்கறதுல கிட்டத்தட்ட ஒரு 95% பேர் வந்து மாமாவை பார்த்ததே இல்லை. மாமாவை பார்த்தது இல்லை. அவருடைய போட்டோஸோ வீடியோவோ அவரு பேசுறதோ வெளியில வர்றதுக்கு இன்னும் பெரியவா வந்து உத்தரவு கொடுக்கல. நாங்கெல்லாம் அதுக்கு சுரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா நேர்ல பார்க்காத ஒரு மாமா உத்தரவு நமக்கோசரம் பிரார்த்தனை பண்ணி வாங்கி கொடுத்துருக்கான்னு அது பண்றதுல
அந்த பிரார்த்தனைகள் இந்த 9 வாரத்துல எனக்கு இது வேணும் அது வேணும் தோணி 9 வாரத்துல வந்து 9ஆம் வாரம் ஜென்மா பூரம் குரு பூஜை பண்ணணுங்கிற ஒரே பிரார்த்தனையா வந்து நின்னுடும். சோ அது எதுக்கு சொல்றேன்னா, அது பெரியவா கிட்ட இந்த நெருக்கத்தை கொண்டு வர்றதுனால அந்த டிவோட்டிஸ் எல்லாம் மாமா மேல இருக்கிற அந்த அபரிமிதமான ஒரு பக்தி, மரியாதை, நம்பிக்கை அதெல்லாம் வச்சு அவங்களும் மனசால எவ்வளவு பண்ணணும் முடியறதோ எங்கெங்கயோ இருக்காங்க. அதனால அவங்க வந்து டொனேட் பண்றாங்க. அவங்க கொடுக்குற அந்த திரவியம் எல்லாம் வச்சுதான் இந்த ட்ரஸ்ட் மூலமா நம்ம வந்து யாருக்கெல்லாம் ஒரு நீடு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு மாமா தன்னால முடிஞ்ச அந்த ட்ரஸ்டீஸோட சேர்ந்து டிசைட் பண்ணி, மாமா எங்களுடைய குரு, அவரோடது ஃபைனல் டெசிஷன், அவர் டிசைட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. சோ இந்த நம்மளுடைய இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு காரணமே உலகம் பூரா இருக்கிற அத்தனை டிவோட்டிஸும் இதை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்க டாட்டருக்கு எல்லாருமே வந்து பெரியவாட்ட ப்ரே பண்ணிக்குவாங்க. எல்லாரும் நாங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்றோம். சோ இத பார்த்துட்டு இருக்கிற டிவோட்டிஸ்க்கு உங்களுடைய மெசேஜ் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லலாம். எனக்கு வந்து ஆசீர்வாதம் வரணும், அவளுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும், குழந்தைக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணணும் கண்டிப்பா. அண்ட் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளும் பெரியவா கிட்ட வேண்டி. பெரியவாளா அதுவும் இந்த அனுகிரகம் பெரியவாளுடைய இது வந்து கிடைக்கிறது ரொம்ப என்ன சொல்றதுன்னே தெரியல, எனக்கு வார்த்தை வரல எனக்கு. நீங்க மகா பெரியவாளை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன், பட் கொஞ்சம் தூரத்துல இருந்து பாத்திருக்கேன். ஒரு தரிசனம் ஆயிருக்கு. ஓகே. ஆமா, அம்மா வந்து ஒரு சமையல் தான் பார்த்துட்டு இருந்தா அம்மா. சரி. ஒரு இதுல இருந்தா இதுல ஒரு ஆசிரமம்னு ஒரு சேந்தமங்கலத்துல ஒரு ஆசிரமம் இருக்கு. சரி. தத்தாசிரமம் சொல்லிட்டு கிருஷ்ணானந்த சுவாமிகள் சொல்லி. சரி. அவர் சித்தி ஆயிட்டாரு இப்போ. அதனால அம்மாவுக்கும் முடியல வந்து, அப்புறம் இன்னைக்கு வரல, அம்மா இல்ல இப்போ. அங்க சமையல் பண்ணிட்டு இருந்தா அம்மா அங்க. குருநாதருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தாரு. அங்க வந்து சம்பளம்னு ஒண்ணு வாங்கிக்கல, ஏன்னா குருநாதருடைய அங்க ஆசிரமத்துல இருந்ததுனால அப்படியே. குருநாதருடைய கைங்கரியம் வந்து அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆமா, இந்த குருநாதரோட தான் எனக்கு பொண்ணு போட்டு வச்சுதே அந்த ஆசிரமத்துல. ரொம்ப சந்தோஷம். என்னைக்குமே வந்து நீங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். உங்க குழந்தைக்கு அபிராமிக்கு நல்லபடியா திருமணம் முடிஞ்சு நீங்க சரணாலயத்துல இருந்து எல்லா ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போறது வந்து இட் இஸ் அ வெரி வெரி யூனிக் திங். அதனால உங்களுக்கும் எல்லாருக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. பத்திரிகை வைக்கிற நீங்க மெட்ராஸ்ல இருந்தா நீங்களும் வந்து அவசியம் நங்கநல்லூர் தான். கண்டிப்பா. கர்நாடகத்துல இருக்கவங்களுக்கு நான் போகும்போது அவளும் வந்து ஆசீர்வாதம் பண்ணு. சரி சரி, தேங்க்யூ. அற்புத ஆசான் ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.